ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு எஸ்டி லாகோட நாள் 10. காலையிலே ஒரு சின்ன சிக்கமாயிருச்சு நண்பர்களே. நைட்டு பஸ்ஸில் அசந்து தூங்கிட்டேன். அதனால் நம்ம ஊரில் இறங்குறப்பெல்லாம் ஒரு ஸ்டாப் தள்ளி இறங்கினேன். அதனால் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி தான் நம்ம ஊருக்கு வர வேண்டியதாகிடுச்சு. அதனால் அங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பி வந்திருக்கேன். ஒரு வழியாக எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டில் நான் வர்றதுக்கு முன்னாடி என் நண்பருக்கு கால் பண்ணி வந்து பிக்கப் பண்ண வந்துருங்க நண்பர்களே, நண்பா வந்து பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினேன். உடனே என் நண்பர் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்துட்டார். வந்து பிக்கப் பண்ண வந்துட்டார். என்னை பிக்கப் பண்ண வந்துட்டார். வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் அங்கே போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன சஸ்பென்ஸா அப்படின்னு கேட்டேன். வந்து உட்காரு, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டேன். நண்பர் ஒன்றுமே வழக்கம்போல் எதுவுமே ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் நாங்களும் அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த சன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்தது. அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்புறம் ரோடு, மண், காடு, மலை எல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். எங்கே தான்ப்பா போகிறோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு முக்கியமான ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் அங்கே போயிட்டோம். போயிட்டு பார்த்தா இதை வாங்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இது எங்களுக்காக வாங்கலை. இது நீங்கள் பார்த்தோன்னு நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேணாம். இது வந்து பதினி தான். நம்ம அண்ணன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஆள் பாருங்கள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார். அவரோட உடம்பை சரி பண்ணுறதுக்காக தான் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. அவருக்கு வந்து அதை பார்சலில் டெலிவரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு சரி, ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, டீயை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் வந்து டீ குடிக்க கூப்பிட்டு போனார். இன்றைக்கி தான் ஸ்கூல் திறக்குது போல். அதனால் நண்பர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சோகத்தோடு வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு அண்ணன் டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிடல, 2 வடையை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.